ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடும்போது ஒல்லியாக தெரியும். அப்போ நம்ம நினைப்போ ஒல்லி ஆகிட்டோன்னு. ஸோ சின்னதாக ஒரு கெட் ரெடி அப்படிங்கிற பண்ணலான்னு பார்த்தேன், வரல. ஸோ இது ரெடி ஆகிறதுக்கே எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா இட்லி இந்தாடி அப்படின்னு ஒரு இட்லி சட்னி சாம்பார் நிறைய ஊற்றுனா எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்காக சட்னி சாம்பார் குடிச்சிட்டே போயிடும் அப்படின்னாங்க. ஜாரா குட்டி ரொம்ப குறும் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால இந்த மாதிரி டேபிளில் உட்கார வச்சுட்டோம்னா அவன் அமைதியாயிடுவான். ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஜாரா எப்போவுமே நான் கிளம்பும் போது பின்னாடியே ஓடி வருவான். மேலே உட்காந்துருந்தாங்காட்டிக்கு அமைதியாக இருக்கான், கூப்பிடுறான். காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக போயிட்டு இருந்தேன் ஆஃபீஸ்க்கு. அப்புறம் ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டு மறந்துட்டு ஈவினிங் நானும் இன்னொரு அக்காவும் கூட நடந்து வந்துட்டு இருந்தோம். நிறைய பேசிட்டு வருவோம். ஒரு ஆளாக போகும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும். 2 பேராக நடந்து வரும்போது நல்லா இருக்குங்க. ஸோ வீட்டுக்கு போகிறோம், ஜாரா பார்க்குறோம், குஷியில் போவோம். ஸோ டக்குன்னு கட் பண்ணால் ஜாரா குட்டி கதை திறந்துட்டு வர, இன்னமும் அவனே கதை திறந்துட்டு வர மாதிரி. நம்ம அம்மா அப்பா கூட நம்மளுக்காக இவ்வளோ தூரம் எதிர்பார்க்க மாட்டாங்க. என் ஜாரா குட்டி அவ்வளோ தூரம் எதிர்பார்ப்பான். அங்கே பாருங்கள் எவ்வளோ குஷி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. எனக்கு ஜாரானா ரொம்ப உயிர், ஜாராக்கு நானா உயிரான்னு தெரியல. ஸோ மேலே ஏறி உட்கார வச்சாச்சு. ரொம்ப குறும்பண்றான்னு உடனே பாலெல்லாம் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் சத்தமெல்லாம் போட மாட்டான். வந்த உடனே என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்த்துடணும். எனக்கு இந்த ஹேபிட் இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மேகமூட்டமாக இருந்துச்சு. என்னடா ஆச்சரியம் நடக்குதுன்னு பார்த்தா என் தங்கச்சி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருக்கா. அவள் துணி மட்டும் இல்லாமல் எங்கள் துணியும் சேர்த்து மடிச்சிச்சு. எனக்கு பெரிய டாஸ்க்கே என்ன பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே நான் மார்க்கெட்டுக்கு போனோம். அதுவும் எங்கள் அம்மா கூட. நானாக போனால் கூட தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா பயங்கரமாக பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஷாப்பிங் போகிறத விட மார்க்கெட் ஷாப்பிங் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கள் அம்மாவோட ஷாப்பிங் போனது எப்படி இருந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.